ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைட் ஜூஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் நவதானிய மிளகா பொடி எப்படி வீட்டிலே அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் விடாமல் ஒரு கடாயில் தனித்தனியாக தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் வெள்ளை மொச்சை, கருப்பு மொச்சை இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கருப்பு கொள்ளு, வெள்ளை கொள்ளு, எள், அதுக்கப்புறம் கருப்பு கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து இதெல்லாம் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அது நிறம் மாற வரை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இது எல்லாத்தோட அளவு எப்படின்னா, இப்போ ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். எல்லாமே 50 கிராமாக எடுத்துக்கோங்க. 100 கிராம் எடுத்திங்கன்னா எல்லாமே 100 கிராம் சமமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மிளகா பொடி உடல் ஆரோக்கியத்திற்கும் எலும்புகளுக்கும் நல்லது. அதுக்கப்புறமா நம்ம நவதானியத்தை நம்ம வறுத்து வச்சுனோம்ல, அதை நல்லா ஒரு பெரிய தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இந்த பக்கம் நம்ம இந்த வரமிளகா வறுத்து வச்சுனோம்ல, அதுவும் ஒரு பக்கம் வரட்டும். இப்போ நவதானியத்தை மட்டும் தனியாக நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சர் ஜாரில் போட்டு. அதுக்கப்புறமா நம்ம அந்த மிளகா வத்தல் அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நான் 2 பேட்சாக போட்டு சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். நவதானியத்தில் கோதுமை உண்டு. கோதுமை நாங்கள் சேர்க்கலை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கோதுமை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கோதுமை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. இப்போ நவதானிய மிளகா பொடி வீட்டிலே ஈஸியாக அரைச்சாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.